டிசம்பர் 31 உங்களோட ஆதார் கார்டை பேன் கார்டோட லிங்க் பண்ணலை அப்படின்னா உங்களோட பேன் கார்டு டீஆக்டிவேட் ஆகிடுங்க. அப்படி உங்களோட பேன் கார்டு டீஆக்டிவேட் ஆனிச்சுன்னா நீங்கள் பேங்க்கில் எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது, ஐடிஆர் ஃபைல் பண்ண முடியாதுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலோ அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியாது. அது மட்டும் இல்லைங்க, புதுசாக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுமே சிரமங்க. உங்களோட ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்காக இருக்கான்றதை எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிடுங்க. கூகுள் போய்ட்டு www.incometax.gov.in அப்படின்றது லிங்கில் போங்க. போனீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட இது லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண பிறகு லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸில் பேன் கார்டு நம்பர் கேட்கும். பேன் கார்டு நம்பரை கொடுங்க. அதுக்கப்புறமா ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். உங்களோட ஆதார் கார்டு நம்பரை கொடுங்க. கொடுத்துட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு கொடுங்க. எனக்கு பேன் நாட் லிங்க்டுன்னு வருது. உங்களோட ஆதாரும் பேனும் லிங்கில் இல்லாமல் இருக்குது அப்படின்னா ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்தியாவில் இருக்கிறவங்க தான் கம்பல்சரியாக வந்து ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணணும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிடுங்க மக்களே.